சனி பகவான் ஒரு ராசிக்கு எல்லா நிலைகளிலும் கெடுதல் செய்ய மாட்டார். ஒரு சில நிலைகளில் சனி பகவான் ரொம்ப நல்லதும் செய்வார். சனி பகவான் எப்பொழுதும் முதலில் நல்லது செய்து, பிறகுதான் தோஷ நிலைக்கு சென்று, பின்பு கஷ்டத்தை கொடுப்பார். பொதுவாக சனி பகவான் 3, 6, 11 சஞ்சரிக்கும் காலத்தில் சனி பகவான் கொடுப்பதை எவர் தடுப்பார் என்ற அளவுக்கு சனி பகவான் வாரி கொடுப்பார். அப்படிப்பட்ட சனி பகவான் அடுத்த பயிற்சியில் 4, 7, 12 ஆகிய நிலைக்கு செல்லும்போது மிகுந்த கஷ்டத்தை கொடுப்பான். சனி பகவான் போல கொடுப்பாரும் இல்லை, சனி பகவான் போல கெடுப்பாரும் இல்லை. அப்படிப்பட்ட நீதிமான் தான் சனீஸ்வர பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார். அப்படி இடப்பெயர்ச்சி அடைவதனால் சனி பகவானிடம் 3 ராசிக்காரர்கள் சிக்கிக்கொள்ளப் போகிறார்கள். அவர்கள் யார் என்றால், முதலில் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யப் போவதால் அஷ்டமச்சனி நிகழப்போகிறது. 2வதாக கன்னி ராசி. கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யப் போவதால் கண்டகச்சனி நிகழப்போகிறது. 3வதாக மேச ராசி. மேச ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யப் போவதால் விரயச்சனி தொடங்கப் போகிறது.